கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அநேக நாட்களுக்கு பின்பதாக மீண்டும் உங்களை இந்த வலைதளத்தின் மூலியமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் கிறிஸ்து பிறப்பினுடைய மாதத்தை எல்லா உலகமெங்கும் மிக சிறப்பாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு. இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை இந்த மாதத்திலே காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அது பாவ இருளாக இருந்தாலும் சரி, அல்லது வியாதி என்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்விழந்து கிடக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அதற்கு நானே ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும். இந்த மாத துவக்கத்திலே திடீரென்று உடல்நிலை எனக்கு சரியில்லாமல் சென்று ஒரு ஆபத்தான கட்டத்திலே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டேன். கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினால, அநேகருடைய ஜெபத்தினால என்னுடைய வாழ்வில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை ஒதுக்கப்பட்டு என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு உயிர்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணி அதிலிருந்து வெளியே கூட்டி வந்து மீண்டும் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மாத பிறப்பும் பண்டிகை நாட்களும் ஒரு வெறும் ஆசரிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்கிறது அதிக நிச்சயம். அது இந்த 2024 வருடங்களும் பாவத்திலும் சரி, சாபத்திலும் சரி, பிரச்சனைகளிலும் சரி, நாம் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை போதும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ இருள் அகல வேண்டும். இந்த புதிய வருடத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிற என்னுடைய அருமையான தேவச்சனமே, ஒரு புதிய வெளிச்சத்துக்கு நேராக உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஒரு புதிய ஒரு இருளெல்லாம் விலகி, சாபம் நீங்கி, பாவம் நீங்கி, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகையால சடங்காச்சாரம் வேண்டாம், மற்ற பண்டிகை பிறப்பு, மாத பிறப்பு, இது எல்லாம் விட்டுவிட்டு ஒரு உண்மையான மனமாற்றத்தோடு, உண்மையான கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உதித்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நாம் தொடர்ந்து நடப்போம். வருகிற புதிய ஆண்டுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், திருச்சபை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் நடக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகையால மனம் திரும்புங்கள். தொடர்ந்து இந்த பாவ இருள் வேண்டாம், சாப இருள் வேண்டாம். கிறிஸ்து உங்களோடு கூட பிறந்திருக்கிறார். அவரே உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். அவரோடு இணைந்து நடப்போம். புதிய ஆண்டுக்குள்ளாக வருகின்ற பொழுது ஒரு புதிய கிருபையோடு, வெளிச்சத்தோடு, இயேசுவனோடு கூட நாம் நடக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்கு நேராய் வாருங்கள். இருள் விலகட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கட்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.